ஆப்பிரிக்கா சேனல் நவனிதகிருஷ்ணன் காளிதாஸ். ஆடி மாதம்னாலே நல்ல சிறப்பான மாதம் தான். சில பேர் அதை நினைக்கிறாங்க பீடை மாதம்னு. அப்படி கிடையாது. ஆடி மாதத்தில் அம்பாள் கூடியான எல்லா சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நம்ம செய்யலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி மாதம் தான் நம்மளுக்கு வரலட்சுமி நோன்பு இதெல்லாம் வரும். ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு வரலட்சுமி நோன்பு ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. ஸோ ஆகஸ்ட் 7 மகாலட்சுமியை வரலட்சுமியாக பாவிச்சு வாசல்லேருந்து உள்ளே அழைக்கணும். உள்ளே அழைச்சி ஒரு மனை அமைச்சு, மனைன்றது ஒரு பலகை, அந்த பலகை தான் மனைன்னு சொல்கிறோம். அந்த மலையில் மாக்கோலமிட்டு அந்த மலையை சுற்றிலும் மாவிளை தோவரங்கள் கட்டி நம்மளோட வாழை மரங்கள், சின்ன சின்ன வாழை கண்டுகளை வச்சு அதுக்குள்ளே இந்த அம்பாளை ஆவாகனம் பண்ணணும். அந்த அம்பாளை ஆவாகனம் பண்ணிவிட்டு ஒரு நைவேத்தியம் நைட்டு, வியாழக்கிழமை நைட்டு, அது முடிஞ்ச உடனே அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு அம்பாளை மறுபடியும் ஒரு சின்ன நைவேத்தியம் வச்சு அம்பாளை பள்ளியறை பூஜை பண்ணி அம்பாளை எழுந்தருளை பண்ணணும். அப்புறம் ஈவினிங் 6 o'clock மேலே 6 to 7 தான் சுக்கிர ஹோரை. ஸோ அந்த டைமில் நம்ம எல்லாரையும், நம்ம சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் மகாலட்சுமியாகவும் விஷ்ணுவாவையும் பாவிச்சு அவங்க எல்லாருக்கும் பாத பூஜை பண்ணி அவங்கள நம்ம வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு உண்டான நம்மளால் இயன்றதை கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும். இதுதான் வரலட்சுமி நோன்பு. வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணி அவங்கள சாந்தி பண்ணணும். அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் வரலட்சுமி நோன்பு நம்ம முடித்த அந்த கும்பத்தை லேசாக வடக்கு பக்கமாக லேசாக நகர்த்தணும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். அரிசி பானையில் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே அம்பாளோட அவாகனத்திலேயே வச்சுருக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். சில பேர் அரிசி பானையில் வைப்பாங்க, சில பேர் அங்கேயே வைப்பாங்க, சில பேர் கலைச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுதான் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி நோம்பின் சிறப்பு. எல்லாருக்கும் வரலட்சுமி சகல சௌபாகியத்தையும் கொடுக்கட்டும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தகாரகே சரண்யே ஸ்ரீயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. இது சொல்ல முடியாட்டின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓம் மகாலட்சுமி நமகா, ஓம் மகாலட்சுமி நமகன். குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணலாம், பணத்தை காசை வச்சு அர்ச்சனை பண்ணலாம், அதுக்கப்புறம் அச்சதையை வச்சு அர்ச்சனை பண்ணலாம், பூ வச்சு அர்ச்சனை பண்ணலாம். நீங்கள் வாசனை மலர்களை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல், பால் பாயாசம், இல்லைன்னா பருப்பு பாயாசம் வைங்க. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் இந்த நீண்ட வீடியோவை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. கடவுள் எல்லா நன்மையும் எல்லாருக்கும் கொடுக்கட்டும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.